இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச 78th இண்டிபெண்டன்ஸ் டேல என்னென்ன விருது யார் யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன கேட்டகரியில் விருதுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, கலாம் கல்பனா சாவ்லா விருது அப்படின்னு ஒரு விருது இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. நெக்ஸ்ட் நல்லாளுமை விருதுகள், மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த விருதுகள், இளைஞர் சார்ந்த விருதுகள், அப்புறம் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளை வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. அதை பற்றி இப்படி 4 வகையாக வந்து பிரித்து விருதுகள் வந்து லிஸ்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கலாம் கல்பனா சாவ்லா விருதுகள் பற்றி பார்க்கலாம். என்ன தர்றாங்கன்னா, 5 லட்ச ரூபா வந்து காசோலையாகவும், அப்புறம் வந்து தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்படுது கலாம் கல்பனா சாவ்லா விருதுக்கு. அப்புறம் நல்லாளுமை விருதில் வந்து என்ன தர்றாங்கன்னா, 2 லட்ச ரூபா காசோலையும் சான்றிதழும் கொடுக்குறாங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி நலன் சார்ந்த விருதுகளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, 50,000 வந்து காசோலையும் பாராட்டு சான்றிதழும் தர்றாங்க. அது வந்து மகளிர் நலனுக்கான சிறப்பாக பணியாற்றுறவங்களுக்கும் அந்த விருது வந்து வழங்கப்படுது. தனி நபர் சார்ந்த விருதுகள் மட்டும் இல்லாமல் நிறுவனத்திற்காகவும் சேர்த்து விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. இப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கலாம் கல்பனா சாவ்லா விருது வந்து யார் வாங்கினா அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். கலாம் அவார்டு வந்து யாருக்கு தருவாங்கன்னா, ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பர்சனுக்கு வருஷம் தருவாங்க. இந்த வருஷம் வந்து டாக்டர் பி வீரமுத்துவேல் சந்திராயன் 3 மிஷன் ப்ராஜெக்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இந்த வருஷத்தோட விருது வந்து டாக்டர் பி முத்துவேலுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. அப்படி தமிழே சொல்லிடுறேன். சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனராக பணியாற்றிய டாக்டர் வீரமுத்துவேல் இஸ்ரோ விஞ்ஞானி இந்த பதக்கத்தை வந்து வாங்கியிருப்பார். 5 லட்ச ரூபா காசோலையும் முலாம் பூசப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் வாங்கியிருப்பார் முதல்வர்கிட்டருந்து. நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, கல்பனா சாவ்லா விருது. இந்த கல்பனா சாவ்லா விருது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, கரேஜ் அண்டு டேரிங் என்டர்பிரைசஸ், அதாவது வீரதீர சாகசங்கள் செஞ்சவங்களுக்கான அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதில் சபீனா நீலகிரியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு நர்ஸ். இவங்க வந்து அந்த வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட சமயத்தில் முதலுதவி செஞ்சு ஒரு 35 பேரோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிருப்பாங்க. வெறும் இந்த ஜீப் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுட்டு பயணம் பண்ணி போய் அத்தனை பேரையும் காப்பாற்றிருப்பாங்க. அதுக்காக அந்த வீரதீர சாகசத்துக்காக சபீனா அப்படின்ற நர்ஸுக்கு நீலகிரியை சேர்ந்தவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருது கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து முக்கியமான ஒரு இது என்னென்னா, தகைசால் தமிழர் விருது வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த விருது வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னா, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு தி தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு. தமிழ் சொசைட்டிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சேவையாற்றிய ஒரு நபருக்கு வந்து வருஷம் கொடுத்துட்டு வர்றாங்க. அதில் வந்து இந்த வருஷம் யாருக்குன்னா, குமரி ஆனந்தன் அப்படின்ற ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க. அவர் யாருன்னா, ஒரு காந்தியன், ஃபார்மர் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. அதோட நாகர்கோவிலில் எம்பி, ஃபார்மர் எம்பியாகவும் இருந்திருக்காங்க. 1977 இருந்திருக்காரு. இவரோட ஒரு முக்கியமாக வந்து எதுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும்னு காலக்காடுலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நடைப்பயணமாக போயிருப்பார். அது மூலமாக வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிராண்டட் ஆகிருக்கும். அதோட காரணமே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் எம்பியாக இருந்த டைம், அந்த காங்கிரஸோட எம்பியாக பார்லிமெண்ட்டில் இருந்த டைம் வந்து பல தடவை வந்து தமிழில் பேசின காரணத்துக்காக இவரை வந்து வெளியேற்றிருப்பாங்க. பார்லிமெண்ட்டை விட்டு வெளியேற்றிருப்பாங்க. 10 தடவை வெளியேற்றிருப்பாங்க. அதில் 1978 வந்து கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழில் இனிமேல் நீங்கள் பேசலாம், தமிழில் பாராளுமன்றத்தில் பேசலான்ற ஒரு பெர்மிஷன் வந்ததே அதுக்கான காரணமாக இருந்தவர் வந்து இவர் தான், குமரி ஆனந்தன் தான் காரணமாக இருந்தார். ஸோ வந்து கான்ட்ரிபியூஷன் ஃபார் தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு, இந்த 2 விஷயத்தை வந்து குமரி ஆனந்தன் பண்ணதுனால அவருக்கு இந்த தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கியிருக்காங்க. அந்த விருதுக்கு என்னெல்லாம் இன்க்ளூடுன்றதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். என்னென்னா, 10 லட்ச ரூபா காசோலையும் பாராட்டு சான்றிதழும் அடங்கியிருக்கும். வயது மூப்பு காரணமாக அவரோட உதவியாளரோட ஹெல்ப்பால் வந்து வாங்கிட்டு போயிருப்பார். அதுதான். ஸோ இந்த வருஷத்துக்கான தகைசால் தமிழர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா, காந்தியவாதி முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவருமான குமரி ஆனந்தன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. நல்லாளுமை விருது அடுத்தபடியாக பார்க்குறோம். குட் கவர்னன்ஸ் அவார்ட் யார் கொடுத்துருப்பாங்கன்னா, டி வனிதா, சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதை வந்து சிறப்பாக செயலாற்றி முன்னிறுத்தி கொண்டு போயிருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்களுக்கு நல்லாளுமை விருது வழங்கப்பட்டது. அடுத்து இளம் பகவத் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரை வந்து நல்ல விதமாக நடத்தி முடிச்சிருப்பார் அவங்களுக்கு. அப்புறம் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன், அவர் யாருன்னா மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்கன் டொனேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராம்லாம் நல்ல விதமாக நடத்தியிருப்பார். அதுக்காக அவருக்கு விருது வழங்கப்பட்டது.
சமீபத்தில் கூட ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் அந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்தியா லெவலில் வாங்குச்சு. அது கூட இவர் ஒரு காரணமாக இருந்தார். அடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் திவ்யதர்ஷினி என்ன பண்ணாங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்னோசன்ட் திவ்யா நான் முதல்வன் திட்டத்தை வந்து நல்லபடியாக செயல்படுத்தி இன்னசென்ட் திவ்யா எம்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அவங்களுக்கு விருது வழங்கப்பட்டது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டதுன்னா, கோவை சிறந்த மாநகராட்சி விருது, திருவாரூர் வந்து சிறந்த நகராட்சி விருது, சூலூருக்கு வந்து சிறந்த பேரூராட்சி விருது, சிறந்த மண்டலமாக வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்க பெருங்குடிக்கு வழங்கப்பட்டது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விருதுகள்.